ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ச்சியாக நாம் காண்பது நமக்கு ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 10:6 சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிற நேரம், பயம் சூழ்ந்து கொள்ளுகிற நேரம், நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய சிரசின் மேல் அவர் ஆசீர்வாதத்தை வைப்பார். குறிப்பாக ஒரு ஆசீர்வாதத்தை சங்கீதம் 23 அதிகாரம் நீங்கள் வாசிக்கலாம். தாவீது சங்கீதக்காரனாய் இப்படி சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஒரு நீதிமானுடைய சிரசின் மேல், தலையின் மேல் கர்த்தர் வைக்கிற ஒரு ஆசீர்வாதம் அபிஷேகம். சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று தாவீது தன் அனுபவத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, மனுஷன் ஆயத்தம் பண்ணுவது வேறு, கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறது வேறு. மனுஷனாக ஆயத்தம் பண்ணுவதெல்லாம் பல நேரங்கள் தவறி போகிவிடும், தாமதமாகிவிடலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற போது, when God prepares a table for you, He pours an anointing oil upon your head. எதற்கு? உங்களை கனப்படுத்துவதற்கு. நீதிமானுடைய சிரசின் மேல் என்ன ஆசீர்வாதம்? அபிஷேகம் என்னும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் எண்ணெயை ஒரு அபிஷேகமாக தலையின் மேல் வைக்கிறதை பார்க்கிறோம். யாருக்கு? நீதிமானுக்கு. இந்த தாவீதை குறித்து ஒரு அற்புதமான சாட்சி போட்டிருக்கிறது வேதத்திலே. 1 சாமுவேலின் புத்தகம் 24 அதிகாரம் 17 வாசிக்கும்போது, இந்த தாவீதினுடைய ஃபாதர்-இன்-லா, மாமனார் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கிறோம். நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நான் உனக்கு தீமை செய்தேன், நீயோ எனக்கு நன்மை செய்தாய். நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். ஒரு அற்புதமான சாட்சி. இந்த உலகத்திலே ஒருவர் இன்னொருவரை பார்த்து நீ என்னை விட நீதிமான், நல்லவன் என்று சொல்லுவது ரொம்ப அரிது. குற்றக்கண்களோடு அடுத்தவர்களை மட்டுப்படுத்தி பேச நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் மெச்சிக்கொள்ளுகிறவர்கள் வெகு குறைவு. இங்கே ஒரு வீட்டுக்குள்ளே தன் மருமகனை பார்த்து அந்த மாமனார் சொல்லுகிறார், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒருவேளை உங்களை இகழ்ச்சியாக பேசப்படலாம், நீங்கள் குறைவாக என்ன மதிப்பிடப்படலாம். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் தலையின் மேல் வருகிற போது, கர்த்தர் ஒரு எண்ணெயாக அபிஷேகத்தை உங்கள் தலையின் மேல் வைக்கிற போது, நிச்சயமாகவே நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே இப்படி எண்ணெய் ஊற்றி சில தகுதிகளை, சில உயர்வான நிலைகளுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிறதாக வேதத்திலே எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கலாம். உதாரணமாக யாத்ராகம் 30 அதிகாரம் 30 ஆசாரியனாக ஆரோனும் அவனுடைய பிள்ளைகளும் அந்த ஆசாரிய ஊழியத்துக்கு வருவதற்கு எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. To be a priest, they needed an anointing. 2 1 சாமுவேல் 10 அதிகாரம் 1 சொல்லுகிறது, to be a king. தாவீது சிறியவனாயிருந்து அவன் ராஜாவாக போது அவன் தலையின் மேலே எண்ணெயை வார்த்து அபிஷேகம் செய்து அவனை ராஜாவாக ஏற்படுத்தினார்கள்.
அடுத்தது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் கவனிக்கிற போது, ஒரு தீர்க்கதரிசியாக எலிசாவின் தலையின் மேலே எண்ணெய் வார்க்கப்பட்டு எண்ணெயினால் அபிஷேகம் செய்யப்பட்டு இங்கே எலிசா ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தப்பட்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு ஆசாரியனாக நிற்பதற்கு, ஒரு ராஜாவாக பதவி ஏற்பதற்கு, அல்லது ஒரு தீர்க்கதரிசியாக ஊழியனாக வருவதற்கு ஒரு எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் தேவைப்பட்டதாக பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புதிய ஏற்பாட்டிலே ஒவ்வொருவர் மேலேயும் தேவனுடைய ஆவியானவர் அபிஷேகமாக இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். நீங்கள் விரும்பி கேட்கிற போது, தேவன் உங்களை தெரிந்து கொள்ளுகிற போது, ஒரு நீதிமானாக தேவனுக்கு உண்பதாய் மாறுகிற போது, வேதம் சொல்லுகிறது ஒவ்வொருவரையுமே தேவன் அவருடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இருக்கிற இடத்திலே, நீங்கள் இருக்கிற சபையிலே, அல்லது நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது உங்கள் தலையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தங்க பண்ண விரும்புகிறார். என்னையா சிரசின் மேல் ஆசீர்வாதம்? அவர் தருகிற ஒரு அபிஷேகம் உங்கள் தலையின் மேலே வருகிறது. எங்கே? சத்துருக்களுக்கு முன்பதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதற்காக? இந்த அபிஷேகம் உங்களை விடுதலையாக்கும், உங்களை உயர்த்தும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த அபிஷேகம் எதை குறிக்கிறது? அதிகாரத்தையும் வல்லமையும் குறிக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளிலே சீஷர்கள் 120 பேர் மேல் மாடியிலே காத்திருந்த போது, இயேசு சொன்னபடியே காத்திருந்த போது, ஒரு நாள் அங்கு வந்திருந்த அத்தனை பேர் மேலேயும் ஆவியானவர் அபிஷேகமாக இறங்கினார். தேவனுடைய ஆவியானவர் நிரப்பினதினால் அவர்கள் பலன் அடைந்தார்கள் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது. பயந்து போயிருந்தவர்கள் இப்பொழுது தைரியமானவர்களாக, இப்பொழுது வல்லமை உள்ளவர்களாக மாறினார்கள். அதிகாரத்தினாலே நிரப்பப்பட்டார்கள். அதன் பிறகு நடந்த சம்பவத்தை நீங்கள் புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்கலாம். பேதுரு எழும்பி நின்று தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவனுடைய பிரசங்கத்தினாலே அன்றைக்கு 3000 பேர் இயேசுவின் அன்பை உணர்ந்து கொண்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் இருக்கிற இடத்திலே ஒரு நீதிமான் மேலே, சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்னாரே, அந்த அபிஷேக தைலத்தை உங்கள் மேலே கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். ஆம், அதனுடைய ஆசீர்வாதம் என்ன? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. என்ன விடுதலை? பாவ சாயலிலிருந்து பரிசுத்தமான இயேசுவின் சாயலுக்கு கொண்டு வருகிற ஒரு விடுதலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை மனுஷ சாயலாய் இருந்த நம்மை தேவ சாயலாய் திரும்ப மாற்ற விரும்புகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையிலே இந்த அபிஷேகம் என்ன செய்யும்? இயேசுவை போல ஒரு குணாதிசயம் உள்ளவர்களாக, அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக, பரிசுத்தத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக, வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக, அதிகாரத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக உங்களை மேற்கொள்ளுகிறவர்களாக மாற்றுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறவர். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குவது. உங்களுக்குள்ளே வந்து அவர் வாசம் பண்ணுவார் என்று வேதத்திலே நிச்சயமாக எழுதப்பட்டிருக்கிறது. When he comes and dwells inside you, surely you are liberated. You are delivered from the nature of sin and you become partaker of the nature of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தேவனுடைய சுபாவங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தர விரும்புகிறார். தேவனுக்காக நீங்கள் எழும்பி தைரியமுள்ளவர்களாய் வாழ முடியும். பாவத்தை ஜெயிக்கிறவர்களாய் வாழ முடியும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பிள்ளைகளே, நீங்கள் பிசாசை ஜெயித்ததினால், பாவத்தை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எதினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம்? வெளியில் அல்ல, நமக்கு உள்ளே ஒருவர் தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவராய் வாசம் பண்ண விரும்புகிறபடியினால் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட, சத்துருவை விட, பிசாசை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவராக விளங்குகிறார். ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா இக்கட்டும் நீங்க உங்களை விடுதலையாக்குகிற ஒரு தேவன். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, இன்றைக்கும் அநேக பலவீனர்கள் இருக்கிறார். அநேகர் பலவீனத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். பலவிதமான பலவீனங்கள் ஒவ்வொருவரையும் நெருக்கி விடுகிறது. பலவீனம் இருக்கு மட்டும் செயலற்று போன ஒரு வாழ்க்கை, அல்லது தீவிரமாக வேகமாக செயல்பட முடியாதபடிக்கு இந்த பலவீனம் அநேகரை கட்டுப்படுத்தி போட்டு இருக்கிறது, கட்டி வைத்திருக்கிறது. ஆனால் ஆவியானவர் இறங்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருகிற போது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், நீங்கள் இயலாமையிலிருந்து தேவன் விரும்புகிறதை செய்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பதினால் நிச்சயமாக உங்கள் தலையின் மேல் அந்த ஆசீர்வாதம் தங்க விரும்புகிறார். நீங்கள் ஒன்றிலும் குறைபடுவதில்லை. தைரியமாக இருங்கள். ஆண்டவரே, இந்த அபிஷேகம் என்னை உயிர்ப்பிக்கட்டும் என்று இப்பொழுது ஒப்புக்கொடுங்கள். உங்களுக்காக உங்களோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் தலையின் மேல் இறங்கும். புதிய எண்ணெயினால் உங்களை நிரப்புவார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இன்றைக்கு உடைய வார்த்தையின்படியே நீதிமானுடைய சிரசின் மேல் இந்த அபிஷேக தைலத்தை ஊற்றுவேன் என்று சொன்னீரேன். நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் வேதனையில், துயரத்தில், தகப்பனே தனிமையில் இருக்கிறார்களோ, பரிசுத்த ஆவியானவர் அவளோடு கூட அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் அல்லவா? ஒவ்வொருடைய தனிமையும் நீங்கட்டும், துயரம் நீங்கட்டும், கட்டுகள் உடையட்டும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது பலன் அடைவார்கள் என்று சொன்னீங்களே, அந்த பலன் ஒவ்வொருவருக்குள்ளே இறங்கட்டும். ஆத்துமாவிலே பலன், ஆவியிலே பலன், சரீரத்திலே பலன், சிந்தையிலே பலன், வார்த்தையிலே பலன், செய்கையிலே பலம் உள்ளவர்களாக ஒவ்வொருவரும் எழும்பட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். சாட்சிகளாய் நிறுத்தும். கர்த்தருடைய வார்த்தை சத்தியம். அதன்படி அவர்களை விடுதலையாக்குவீர். இயேசுவின் இரத்தம் மூடி கொள்ளட்டும். அந்த அபிஷேகம் ஒவ்வொருவரையும் அலங்கரித்து நிரப்பி வழிந்து போகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. எழும்பி பிரகாசிக்க ஒளி அவர்கள் மேல் வருகிறபடியினால் உமக்கு நன்றி. காத்து கொள்ளும். கைகளை திடப்படுத்தும். வேலைகளை செய்ய பலப்படுத்தும். மகிமை கனம் துதிகளை ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.